குவியம் மீடியா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக ஓயாத காதல் காணொளி பாடலினுடைய விமர்சனத்தினூடாக இணைந்து கொள்ளலாம். கஜன் கந்தசுவாமி அவர்களுடைய தயாரிப்பிலையும், வின்னிதன் அவர்களுடைய இயக்கம் மற்றும் வரிகளையும், ஆண்டன் ரொஷான் அவர்களுடைய இசையமைப்பிலையும், கிருத்திகா அவர்களுடைய பாடலையும், ஊரலு பகி அவர்களுடைய கொரியோகிராஃபியிலையும், கிருத்திகா மற்றும் ஊரலு பகி இவர்கள் இருவரும் இணைந்து நடிப்பதாக வெளிவந்திருக்கிறது இந்த ஓயாத காதல் காணொளி பாடல். இந்த காணொளி பாடலினுடைய கதைக்களத்தை எடுத்துக்கொண்டா வழக்கமான ஒரு கதைக்களம் மாதிரி இல்லாம வழக்கத்துக்கு மாறாக, அதாவது கதாநாயகனிடம் தன்னுடைய காதலை வெளிப்படுத்திட்டு அந்த கதாநாயகனுடைய பதிலுக்காக ஏங்கி காத்திருக்கின்ற அந்த கதாநாயகி இவ்வாறாக இவருடைய ஏக்கம் எப்படி கடந்து செல்லுது, இறுதியில கதாநாயகனுடைய அந்த காதலுக்கு என்ன மாதிரியான பதிலை சொல்கிறார் கதாநாயகன், இவ்வாறான ஒரு முடிவோட நிறைவடையுது. அதே மாதிரி இந்த காணொளி பாடலினுடைய காட்சி அமைப்புகள் எடுத்துக்கொண்டா ஓப்பனிங் சீன்லேயே கதாநாயகன் கோயிலுக்குள்ள நிற்கும் போது தன்னுடைய தோழிகளோட சேர்ந்து கதாநாயகனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி காட்டியிருக்கிற அந்த ஒரு காட்சி அமைப்பு. அதே நேரம் இந்த தோழிகளை ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி பயப்படுத்துறது, இந்த மாதிரியான சில காட்சி அமைப்புகள் ஒரே காதல் உணர்வோடு போய்கொண்டிருக்கிற அந்த ஒரு பாடல்ல இடையில இப்படியான ஒரு நகைச்சுவை காட்சிகள் காட்டுறது இன்னும் ஒரு ரசிக்கத்தக்க விதத்துல அமைஞ்சிருக்கு. மற்றும் வயல்ல வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு கதாநாயகனை போய் டிஸ்டர்ப் பண்ற விதத்துல எடுக்கப்பட்ட காட்சி அமைப்புகள், இவை அனைத்துமே பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு கிராமப்புற தழுவலாக இருக்கிறது மட்டும் இல்லாம சில காட்சிகள் அப்படியே தென்னிந்திய பாணியை கண் முன்னே நிறுத்தி செல்லுது. அதே மாதிரி இந்த காணொளி பாடலினுடைய இசையமைப்பை எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல ஒரு ஹம்மிங் பீட்டோட ஆரம்பிக்கிற இந்த ஒரு இசை, அதுலயுமே பேக்ரவுண்ட்ல ஒலிக்கப்படுகின்ற அந்த ஒரு சின்ன மட்டுக்கள் போக போக அந்த மட்டுக்களினுடைய பீட் அதிகரிச்சு ஒரு கட்டத்துல, அதாவது அந்த வெக்கம் கட்ட மனசை அப்படின்ற வார அந்த லிரிக்ஸ் வார இடத்துல இருந்து அதிகரிச்சபடி செல்லுகின்ற அந்த பீட்ஸ் அப்படியே கேட்கறதுக்கு இதமாக இருக்கு. அதே நேரத்துல இடையில ஒரு விரலி பொம்மை விரட்டிட்டு போற மாதிரியான காட்சி அமைப்புகளுக்கு பின்னணியில ஒலிக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு சத்தம் கூடவே இதுவரை நேரமும் ஒரு காதல் உணர்வோட பார்த்து கொண்டிருந்த அந்த பாடல் ஒரு நகைச்சுவை உணர்வு கலந்து செல்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தி செல்லுது. மற்றும் ஒவ்வொரு வரிகளினுடைய இறுதியிலையும் ஒலிக்கின்ற ஒரு விதமான வாத்தியத்தினுடைய இசை, இதுவுமே இந்த பாடலினுடைய இசைக்கு இன்னும் ஒரு படி சுவையை அதிகரித்து செல்லுது. மற்றும் இந்த பாடலினுடைய வரிகள், நான் உன்னை மட்டும் நெருங்க நீ என்னுள் குதிக்க, இப்படியான வரிகளாக இருக்கலாம். அதே மாதிரி ஆரம்பம் முதல் கொண்டு ஒலிக்கப்படுகின்ற வரிகளாக இருக்கலாம். இதெல்லாமே அந்த மாதிரி ஒரு காதலினுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துற விதத்தில் அமைஞ்சிருக்கு. பாடியவருடைய குரல் கூடவே இந்த பாட்டினுடைய அந்த ரசனையை இன்னும் ஒரு படி அதிகரித்து செல்லுது. அதே மாதிரி இந்த பாடலினுடைய கொரியோகிராஃபியை எடுத்துக்கொண்டா ஒரு கிராமப்புற பின்னணியை கொண்ட கதைக்களத்துக்கு எப்படியான ஒரு டான்ஸ் பீட்டுகள் போடலாமோ அதே மாதிரி அவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்டெப்ஸ் கூடவே. பிளஸ் அதில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் கூடவே அதுக்கு ஏற்ற விதத்தில் தங்களுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தி இருக்கிறது பாராட்டத்தக்க விஷயம். அதுலேயுமே குறிப்பாக அந்த பாடலினுடைய இறுதி கட்டத்தில் அந்த காதலன் சொன்ன அந்த பதிலுக்கு ஒரு ஏக்கத்தோட பார்க்குற அந்த காதலினுடைய பார்வையாக இருக்கலாம். இது அனைத்துமே அவள் அழகாக வெளிப்பட்டிருக்கு. இவ்வாறாக ஒரு கிராமப்புற காதல் கதையை தழுவியதாக, வழக்கத்துக்கு மாறாக வித்தியாசமான ஒரு காதல் கதையை கொண்டதாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு காணொளி பாடல் வெற்றி அடைகிறதுக்கு ஒட்டுமொத்த பாடல் குழுவினருக்கும் குவியம் மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கீர்த்தி. மறக்காம குவியம் மீடியாவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி குவியம் மீடியாவோடு இணைஞ்சிருங்க.